ஹலோ ஹால், இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஷார்ட் அண்ட் ஃப்ரீஸ் தான் கற்றுக்க போகிறோம். எப்படி வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டில் நம்ம ஷார்ட் பை பண்ணுறது, ஷார்ட் பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும், அண்ட் ஃப்ரீஸ் பண்ணி எப்படி வந்து டேட்டாஸை நம்ம பார்க்கறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய நேம் லிஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த நேம் லிஸ்ட்டு நேம் வந்து சஃபுல்லாக இருக்க மாதிரி, ஆல்பபெட் இல்லாமல் சஃபுல்லான ஆர்டரில் இருக்க மாதிரியும், அவங்களோட மார்க் லிஸ்ட்டு டேட்டாவை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், அவங்களோட சப்ஜெக்ட்ஸ் வாரியான மார்க்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கான டோட்டல் மார்க்ஸ் என்ன, அவங்களோட ஆவரேஜ் மார்க் என்ன, அண்ட் அவங்களோட பர்சன்டேஜ் என்ன, அண்ட் அவங்க என்ன மாதிரியான ரிசல்ட்ஸில் இருக்காங்க, அவங்களோட கிரேட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, உங்களால் வியூ பண்ண முடியுதா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிளான விஷயத்தோடையே நான் இந்த ஷார்ட்டையும் ஃப்ரீஸையும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஓவரால் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், எல்லா டேட்டாஸும் நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். அலைன் ஆகிருக்கிறது ஒரு மாதிரி ரைட் ஹேண்டட் அலைன்மெண்ட்டாக இருக்குது. நான் அதை வந்து மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த மொத்த ஷீட்டையும் செலக்ட் பண்ணுறேன். எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கண்ட்ரோல் கீ ப்ளஸ் ஏ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓவரால் ஷீட் மொத்தமும் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஃபார்மேட்டிங் டூல் பாரில் அலைன் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டேட்டாஸும் ஒரு மாதிரி எல்லா காலமுக்கும் சென்டர் பாயிண்டில் உங்களுக்கு அலைன் ஆகிடும். சரிங்களா, உங்களால் பார்க்க முடியுதா? ஸோ எதுக்காகனா, உங்களால் டேட்டாஸ் வந்து நல்லா வியூ பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்து இப்போ நம்ம ஷார்ட் பை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு யூஸ்வலாக தெரியும் இல்லைங்களா, ஒரு செல்லும் என்ன, செல்லுக்கான செல் அட்ரஸ் என்ன, எது ரோ எது காலம் அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டாப் டு பாட்டம் மூவ் ஆன் பண்ணுறது தான் வந்து நமக்கு காலம்னு சொல்லுவோம். அண்ட் லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆன் பண்ணுறத வந்து நம்ம ரோஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட் பை அப்படிங்கிறது யூஸ்வலி நம்மளோட நேமுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்பபெட் ஆர்டரில் ஆல்பபெட் அசெண்டிங் ஆர்டர், ஆல்பபெட் டிசெண்டிங் ஆர்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு நேம் லிஸ்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பி காலமில் தான் இருக்குது. ஸோ இப்போ பி காலமில் இருக்க நேம் லிஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். பி காலம் செலக்ட் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், ஆல்பபெட் பிங்கிற நேமுக்கு மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், ஆல் டேட்டாஸ் எல்லாம் அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமான அந்த நேம் லிஸ்ட்டு டேட்டா வந்து அந்த பி காலமில் இருக்க மொத்தமும் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டில் பார், அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது மெனு பார், அண்ட் தேர்ட் ரோவாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல் பார், அண்ட் ஃபோர்த் இருக்கிறது ஃபார்மேட்டிங் டூல் பார். இந்த டெக்னிக்கல் டேர்ம்லாம் உங்களுக்கு தெரியும் போது நான் சொல்கிற டேர்ம்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே குட்டி குட்டியாக நிறைய ஐகான்ஸ் இருக்குது. இந்த ஐகானில் இங்கே பாருங்கள், இதுதான் ஷார்ட் அசெண்டிங் ஐகான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே வந்துட்டு ஏஇசட் அப்படின்னு சொல்லி ஏரோ வந்து டவுனில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஷார்ட் பை அசெண்டிங் ஆர்டருக்கான டூலு. அடுத்து பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஷார்ட் பை டிசெண்டிங் ஆர்டருக்கான டூலு. அதுலேயே பாருங்கள், குட்டியை இசட் அண்ட் ஏ போட்டு டவுன் ஏரோ கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆல்பபெட் வந்து இசட்லேருந்து டிக்ரீஸ் ஆகிற மாதிரியே கொடுக்கக்கூடிய ஆல்பபெட் ஷார்ட்ஸு ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் நேமு. இது வந்து ஏஇசட்னா ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட்டு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த அசெண்டிங் ஷார்ட் பை அசெண்டிங் நான் உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன். முன்னாடி நீங்கள் பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வந்து நிக்கலில் இருக்குது. ஃபஸ்ட்டு நிக்கல் பாருங்கள், இது எல்லாமே ஆல்பபெட் அலைன்மெண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி ஆல்பபெட்ஸ் வந்து சஃபுல் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? ஓகே, இப்போ பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே சஃபுல்லு. ஸோ காலம் செலக்ட், ஷார்ட் பையில் அசெண்டிங் ஷார்ட் பை நான் கிளிக் பண்ணுறேன். அப்போ நமக்கு ஒரு பாப் ஆஃப் மெசேஜ் வந்து கேட்கும். என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அசெண்டிங் பண்ண போகிறீங்க இல்லையா, இந்த அசெண்டிங் பண்ணுறது இந்த பி காலமுக்கு மட்டும் இருக்கிற டேட்டா மட்டும்தானா, இல்லை மொத்த டேட்டாவுமேவா அப்படிங்கிறது. அதாவது மொத்த டேட்டா அப்படின்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், டோட்டல், ஆவரேஜ், பர்சன்டேஜ், ரிசல்ட்டு இருக்கிற எல்லா டேட்டாஸுமே வந்து கூடவே சேர்த்து அந்த ஆல்பபெட்ஸ் நேமோடையே
உங்களுக்கு அசெண்டிங் பண்ணி கொடுக்கணுமா, இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க கரண்ட் செலக்ஷன்ஸ், அதாவது கரண்ட்டு அந்த காலம் மட்டும் நேமு மட்டும் உங்களுக்கு சஃபில் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பாப் ஆஃப் கொஷின் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக அந்த கரண்ட் செலக்ஷன் கொடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் அப்படி கொடுக்கும்போது இப்போது நிக்கிலோட மார்க் வந்து 73 இருக்கிறது, மேபி வேற சேஞ்ச் ஆகும். அதாவது நவீன், பிரியா, அர்ஜுன், விமல், ரிஷி இவங்க எல்லாரோட நேம் லிஸ்ட்டு மட்டும் நம்ம மாற்றும் போது மார்க்ஸ் எல்லாமே வேரி ஆகிடும். அதாவது நல்லா படிக்கிற பிள்ளைக்கு வந்து ஃபெயிலான மார்க்கு, நல்லா படிக்காத பிள்ளைங்களுக்கு வந்து அதிக பர்சன்டேஜ் இருக்க மார்க்ஸ்ன்னு சொல்லி மார்க்கு, ஆவரேஜ், பர்சன்டேஜ், ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் செலெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அப்போ ஓவராலாக எல்லா செலெக்ஷன்ஸுமே, அதாவது இந்த மொத்த ஷீட்டில் இருக்க எல்லா செலெக்ஷன்ஸுமே எனக்கு அந்த அசெண்டிங் ஆர்டர் நேம் லிஸ்ட்டுக்கு சஃபில் ஆகணும், கரெக்டாக ஆர்டர் ஆகணும். அப்படிங்கிறதுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் செலெக்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆல்பபெட் ஆர்டருக்கும் வந்திருக்கும். அட் த சேம் டைம் எல்லா செல்லுமே உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள், எல்லா ரோஸ் அண்ட் காலம்ஸும் செலக்ட் ஆகிருக்கும். இது மூலமாக வந்து பாஸ் ஆன பையன் பாஸாக தான் இருப்பான். அவங்களோட மார்க்ஸோ அவங்களோட கிரேட்ஸோ அவங்களோட பர்சன்டேஜஸோ எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் நமக்கு கரெக்டாக சஃபில் ஆகி கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து இங்கே பாருங்கள் அதே பி காலம் செலக்ட் பண்ணி நான் இப்போ வந்து உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர் பண்ணி காமிச்சேன். அதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டர் ஷார்ட் பை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதே சேம் மெத்தட் தான். ஸோ அகைன் கிளிக் பண்ணோம். அகைன் நமக்கு கொஷின் ரைஸ் ஆகும் பாப்பப். அதில் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் செலெக்ஷனை கிளிக் பண்ணோம். கரண்ட் செலெக்ஷன் மட்டும் பண்ணிடாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேம் மட்டும்தான் ஆர்டர் மாறிடும். இல்லை உங்களுக்கு நேம் மட்டும்தான் நீங்கள் ஆர்டர் பண்ணணும், மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்குது, மற்ற எல்லா டேட்டாஸும் கரெக்டாக எனக்கு என்ட்ரி ஆகிருக்கு, நேம் மட்டும்தான் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஷீட்ஸில் சஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சுச்சுவேஷனுக்கு கரண்ட் செலெக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் எக்ஸ்டெண்டட் செலெக்ஷனே கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்டெண்டட் செலெக்ஷன் கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் எனக்கு ஃபைனலி இங்கே பாருங்கள் ஒய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த நேம்ஸில் இசட்டுங்கிற நேம் இல்லைங்கிறதுனாலே எனக்கு ஒய்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லா நேம்ஸும் எனக்கு இங்கே பாருங்கள் ஆர்டர் ஆகிருக்கு. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள் உங்களுக்காக நான் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஏ ஆல்பபெட் வந்து லாஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஏ பாருங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஒய்யில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஏல முடிகிற மாதிரியான ஷார்ட் பையை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ அகைன் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் பையில் ஆல்பபெட்டே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீஸ். இப்போ வந்து எனக்கு இதெல்லாம் 100 டேட்டாஸ் இருக்குது, 100 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் இருக்குது. 100 ஸ்டூடெண்ட்டோட டேட்டாஸ் ரோ வைஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு வந்து எனக்கு 101 ரோ வரைக்கும் என்னோட டேட்டா என்ட்ரி ஆகிருக்கு. அண்ட் நம்ம காலம் வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எம் காலம் வரைக்கும் எனக்கு வந்து டேட்டா என்ட்ரி ஆகிருக்கு. இப்போவே நான் பார்க்கும்போது எப்படி பார்க்குறேன்னா இங்கே பாருங்கள் மூவ் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஏரோ கீஸை யூஸ் பண்ணி டாப் ஏரோ, டவுன் ஏரோ, லெஃப்ட் ஏரோ, ரைட் ஏரோ கிளிக் பண்ணி நான் என்னோடய டேட்டாஸை நான் வியூ பண்ணுறேன். அப்படி வியூ பண்ணும்போது இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு இப்படி நான் மூவ் பண்ணிகிட்டே வரும்போது எனக்கு இது வந்து இங்கே வந்து ஒரு வேல்யூ இருக்குது, அதாவது 67 ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ எதுக்கான வேல்யூ, அதாவது இது எந்த ஸ்டூடெண்ட்டோட வேல்யூ, இது வந்து ஒரு மார்க்கா, இல்லை இது ஒரு பர்சன்டேஜா, இல்லை இது ஒரு ஆவரேஜா, எதுவுமே என்னால் பார்க்க முடியல. அப்போ இந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ரீஸுங்கிற ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு போய்க்கலாம். இப்போ எனக்கு ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, அதாவது எனக்கு வந்து இந்த செகண்ட் ரோ தான் எனக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் எனக்கு நேமோ இல்லை அதோட சப்ஜெக்டோ இல்லை அதோட டோட்டல் ஆவரேஜ் இல்லை பர்சன்டேஜோ எனக்கு வந்து பார்க்க முடியும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ரோவை செலக்ட் பண்ணும். இப்படி செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் ஃபார்ம் ஆயிரும். இதுதான் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் மெனு பாரில் இருக்க விண்டோ, இந்த விண்டோவில் போயிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரீஸுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் இந்த லைன் மட்டும்
உங்களுக்கு நல்லா திக்கான ஒரு டார்க்கர் லைனாக உங்களுக்கு மாறிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இங்கே ஒரு டேட்டா இருக்குது, அதாவது இங்கே ஒரு 82ன்னு ஒரு டேட்டா இருக்குன்னா இது அதுக்கு கீழேயும் டேட்டா இருக்குது. இது என்ன டேட்டா அப்படின்னு சொல்லி நான் டவுன் இயரை கொடுத்து நான் மூவ் ஆன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ரோ வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கறனால இது வந்து சயின்ஸோட ஒரு மார்க்கு, சயின்ஸோட இது ஒரு வேல்யூ, சோசியலோட ஒரு வேல்யூ, ஸ்டூடெண்ட்டோட மார்க் இது வந்து டோட்டல் மார்க்கு, இது வந்து ஆவரேஜ் மார்க். இப்போ 77ங்கிறது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இது ஆவரேஜ் தான், இது ஒரு மார்க் கிடையாது, ஏதோ ஒரு சப்ஜெக்டோட மார்க் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதாவது ஈஸியாக நம்மளால் இங்கே வந்து வியூ பண்ணிக்க முடியும். பாருங்கள், உங்களுக்கு புரியுதா? ஓகேவா? இப்போ நேம் லிஸ்ட்டும் தமிழோட வேல்யூஸ் மார்க்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? அடுத்து இப்போ ஃப்ரீஸ் பண்ணதை நம்ம அன்ஃப்ரீஸும் பண்ணிக்க முடியும். அதே சேம் விண்டோவில் போயிட்டு ஆல்ரெடி ஃப்ரீஸுங்கிற ஆப்ஷனை நம்ம டிக் இருக்கு இல்லையா, டிக் மார்க்கை வந்து அன்ஃப்ரீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் அந்த லைன் திக்காக இருந்தது போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நார்மல் பிஃபோர் வியூ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான வியூக்கே வந்து வந்துடும். ஓகேங்களா? அடுத்து இப்போ பாருங்கள், ஃப்ரீஸுங்கிறது நம்ம ரோக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, ஏன் காலம் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம காலம் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நேம் தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு டேட்டா நான் பார்க்குறேன்னா இந்த டேட்டா எந்த ஸ்டூடெண்ட்டோடது, இப்போ வந்து நான் ஒரு டேட்டா நான் வந்து மூவ் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து ரேங்க்கில் 19th ரேங்க் இருக்காங்க, ஆனால் அந்த 19th ரேங்க் இருக்க ஸ்டூடெண்ட் யாருங்கிறது என்னால் பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரி டயத்தில் தான் நம்ம காலம் ஃப்ரீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி காலம் ஃப்ரீஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு நேம் காலம் தான் நமக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த காலமோ எந்த ரோ ஃப்ரீஸ் நமக்கு வேணுமோ அதுக்கு அட்ஜசன்ட், அதாவது அதுக்கு ஆஃப்டர் இருக்கக்கூடியதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து இருக்கிறது, இப்போ நான் பி காலம் வேணும் ஃப்ரீஸில் அப்படின்றதுனால நான் சி காலம் வந்து செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? சி காலம் செலக்ட் பண்ணி மெனு பாரில் இருக்க விண்டோ கிளிக் பண்ணி ஃப்ரீஸ் டேப் பண்ணிங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த லைன் மட்டும் டார்க்காக இருக்கும். இப்போ நீங்கள் டேட்டாவும் மூவ் ஆன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஆகாஷோட ஃபுல் டேட்டாவும் என்னால் பார்க்க முடியும் வித் ஆகாஷ் நேமோட. இங்கே பாருங்கள், நேம் மூவ் ஆகாது, எனக்கு இங்கே இருக்கிற வேல்யூஸை மட்டும் ஒரு காலமாக நான் என்னால் மூவ் பண்ணி பார்த்துக்க முடியும். புரியுதுங்களா? இது வந்து நம்ம அன்ஃப்ரீஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். சேம் விண்டோ மெனு பாரில் இருக்க விண்டோ கிளிக் பண்ணி ஃப்ரீஸ் டிக் மார்க்கை அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்ஃப்ரீஸ் ஆகிடும். இது வந்து சேம் டைமில் ரோ ஆன் காலம் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதாவது நம்ம இப்போ காலமுக்கு ஃப்ரீஸ் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி நம்ம ரோக்கும் கொடுக்கலாம். நான் என்ன சொன்னேன், இங்கே நேமு சப்ஜெக்டு இதெல்லாம் தான் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகணும்னா அதுக்கு ஆஃப்டர்னா அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரோ செலக்ட் பண்ணி மெனு பாரில் இருக்க விண்டோ அண்ட் ஃப்ரீஸ் டிக் இருக்கிறது அன்டிக் பண்ணி அகைன் ஃப்ரீஸ் டிக் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏன்னா ஒரு முறை அன்மார்க் ஆகி அகைன் மார்க் ஆகும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ 2 லைன் வந்து உங்களால் திக்காக பார்க்க முடியும். தெரியுதுங்களா? இது வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணியிருக்கக்கூடிய காலம், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரோ. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், நம்ம டேட்டா மூவ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா டேட்டாவும் மூவ் ஆகும், ஆனால் சப்ஜெக்ட் இங்கே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சோசியல், சயின்ஸு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு மூவ் ஆன் ஆகாது. இப்போ நான் ரைட்டுக்கும் டேட்டா மூவ் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், நேம் வந்து மூவ் ஆகலை அண்ட் மற்ற எல்லா டேட்டாஸுமே நம்மளால் மூவ் பண்ணி பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியராக என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறையா டேட்டாஸ் வச்சுருக்கக்கூடிய ஷீட்ஸ்க்கு ஃப்ரீஸுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஷார்ட் பையும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸோ இல்லை நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதர் டெக் அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஆல்.